குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்ன என்பதையும், CAA சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் கூறியது பற்றியும், அதே போல கேரள முதலமைச்சர் இந்த CAA சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு கூறியது பற்றியும், இந்த தேர்தல் நேரத்தில் இதை அமுல்படுத்துவதன் மூலம் அசாம், மேற்கு வங்க மாநிலங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் தேர்தல் ஆதாயம் அடைய பார்க்கிறது அப்படின்ட்டு அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கூறி வராங்க. இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து 293 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து 82 உறுப்பினர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை பற்றி அரசியல் தலைவர்கள் கூறுவது என்ன, முஸ்லிம்கள் எதிர்ப்பது ஏன், இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில இந்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக அரசு. இச்சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்குள் நுழைந்த முஸ்லிம் அல்லாத மத பிரிவினர் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை பெறவும் வழிவகை செய்கிறது அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து வந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்திய குடிமகனாக மாற முடியாது. அவர்கள் பொதுவாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அல்லது சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் இதில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை இந்திய குடிமகனாக அங்கீகரிக்க வழிவகை செய்யப்படுறாங்க. கடந்த 1955 ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் திருத்தத்தின்படி பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு உரிய ஆவணங்கள் எதுவுமில்லை என்றாலும் இந்தியாவில் குறைந்தது 6 ஆண்டுகள் வசித்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கடந்த 2014 ஆண்டு டிசம்பர் 31 முன் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்றும் இந்த சட்டத்தில் உள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் கூறுவது என்ன என்பதை பார்க்கலாம். மதச்சார்பின்மை என்னும் இந்தியாவின் அடித்தளத்தையே இது சிதைத்துவிடும் என்கிறார்கள் இந்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள். மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்கப்படுவதை இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு மதத்தின் பெயரால் ஒருவரை பாகுபாட்டுடன் நடத்தக்கூடாது என்கிறது. அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த சட்டம் மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது என்கிறார்கள் இதனை எதிர்ப்பவர்கள். சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகத்தான் இந்த சட்டம் என்றால் இதில் இஸ்லாமியர்களையும் சேர்த்து இருக்க வேண்டும். ஏன் பாகிஸ்தான் அகமதியாக்களையும் மியான்மர் ரோஹிச்சாக்களையும் விட்டுவிட்டார்கள் என கேள்வி எழுப்புகிறார்கள் அவர்கள். அதே போல டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் பாட்டியா வெளிப்படையாகவும் அப்பட்டமாகவும் மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது இந்த சட்ட திருத்தம் என்றார். இலங்கையில் இன்னல்களை சந்தித்த இலங்கை தமிழர்களை ஏன் இந்த பட்டியலில் சேர்க்கவில்லை என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இந்த CAA சட்டத்தை எந்தெந்த கட்சிகள் எதிர்க்கின்றன என்பதை பார்க்கலாம். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சி, CPM, CPI, தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, மக்கள் ஜனநாயக கட்சி, மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் இதனை எதிர்க்கிறாங்க. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இது கண்களுக்கு புலப்படாத வகையில் இந்து முஸ்லிம் பிரிவினைவாதத்தை முன்னெடுப்பதாக சிவசேனா சாம்னாவில் தலையங்கம் எழுதியது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இதனை ஆதரித்திருக்கிறது சிவசேனா. நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இதனை கடுமையாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தாங்க. ஆனால் அதிமுக இந்த சட்ட மசோதாவை ஆதரிச்சது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இரண்டுக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது. அசாம்ல சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறியும் நோக்கில் தேசிய குடிமக்கள் பதிவேடு அதாவது NRC நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான நிர்ணயிக்கப்பட்ட தேதி 1971 ஆண்டு மார்ச் 24 இருந்தது. NRC நடவடிக்கையின்படி அசாம் மக்கள் மேற்குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னதாக இந்தியாவில் வசித்து வந்தவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த நடவடிக்கை மதத்தை அடிப்படையாக கொண்டது அன்று. அதே வேளையில் குடியுரிமை திருத்த சட்டம் மதத்தை அடிப்படையாக கொண்டது. அதே நேரம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் விலக்கப்பட்ட வங்கதேச இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது. அப்படியானால் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் விலக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்திய குடியுரிமை பெற்று அசாம் மாநிலத்தை தங்க முடியும். இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த
பல அமைப்புகள் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கிறாங்க. இதுல விலக்கப்பட்ட பகுதிகள் என ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் விளக்கமா பார்க்கலாம். நுழைவு அனுமதி படிவம் இன்னர் லைன் பெர்மிட் மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய பகுதிகளுக்கு சட்ட திருத்த மசோதாவில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 3 நாடுகளும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள். ஒன்று அரசு இஸ்லாமிய அரசாக இருக்கிறது, அல்லது அங்கு இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவர்கள் அங்குள்ள சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என சிவராஜ் இதழின் ஆசிரியர் ஆர் ஜெகநாதன் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்திருந்தார். குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பாஜக அரசு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். குடியுரிமை பெற குறிப்பிட்ட பிரிவினர் அனுபவிக்கும் துயரங்களை போக்குவதற்கு இந்த மசோதா வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய போது பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தான் மதத்தின் பெயரால் நாட்டை பிரித்தது, அதனை சரி செய்யவே இந்த சட்ட மசோதா என்றார். ஏற்கனவே வங்கதேச பிரிவின் போது உகாண்டாவில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தாக்கப்பட்ட போதும் சில சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி அங்கிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது 0.001% கூட சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இல்ல, இது ஊடுருவல்காரர்களுக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்றார். இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து 293 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து 82 உறுப்பினர்களும் வாக்களிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் தலைவர்கள் இந்த சிஏஏ பற்றி கூறுவது என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கடுமை காட்டியுள்ள நேரத்தில் அதை திசை திருப்பவே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் இதனை அமல்படுத்துவதன் மூலம் அசாம், மேற்கு வங்க மாநிலங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் தேர்தல் ஆதாயம் அடைய பார்க்கிறார்கள் பாஜக அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ். மேலும் நாடாளுமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை அமுல்படுத்த மோடி அரசுக்கு 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் தேவைப்பட்டுள்ளன. தனது அரசு மிகவும் நேர்த்தியாகவும் சரியான நேரத்திலும் செயல்படுகிறது என்று மோடி கூறி வருகிறார். சிஏஏ அமல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் என்பது பிரதமர் மோடியின் பொய்க்கு மற்றொரு சிறந்த உதாரணம் என்று அவர் கூறுறார். குடியுரிமை திருத்த சட்டத்தில் நல்லவை இருந்தால் அதை ஆதரிப்போம், கெட்டவை இருந்தால் கண்டிப்பாக அதை திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. ரமலான் மாதம் தொடங்கும் சமயத்தில் இதை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மக்கள் அமைதி காக்க வேண்டும், வதந்திகளை நம்பக்கூடாது என கூறியுள்ளார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக மாற்றியது ஒன்றிய பாஜக அரசு. இஸ்லாமிய மதத்தவரையும் இலங்கை தமிழரையும் வஞ்சிக்கும் சிஏஏ சட்டத்தை இயற்றியது ஒன்றிய பாஜக அரசு. அதனை திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தன. ஆனால் பாஜகவின் பாதம் தாங்கியான அதிமுக ஆதரித்து வாக்களித்ததால் தான் அச்சட்டம் நிறைவேறியது அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்த சட்டத்தை இதனால் வரையில அமல்படுத்தாமல் வைத்திருந்தது பாஜக அரசு அப்படின்னு கூறியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதசார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாம இப்போது தேர்தலில் தனது அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக கரையேற முயற்சிக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.